guys, welcome to my channel. ஈஸியாக சூப்பராக ஒரு சிக்கன் குழம்பு வைக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கிட்டு மெயினாக நமக்கு தேவையே சிக்கன் தாங்க. சிக்கன் எல்லாமே ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுட்டு சிக்கன் இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வேக வச்சிடலாம் மூடி போட்டு. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மூடி வச்சு வேக வைக்கும்போது ஒரு துளி தண்ணி கூட விடலைங்க. அது மூடி வச்சு நீங்கள் வேக வைக்கும்போது சூப்பராக இருக்குது. தண்ணியெல்லாம் ஊறி நல்லா சூப்பராகவே குக் ஆகுது. நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரெட் எப்போவுமே சக்தி மசாலா தான். அதில் சிக்கன் பவுடர் இருக்குது. ஸோ அந்த சிக்கன் பவுடர் தான் நான் இதை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் போட்டு குக் பண்ணுங்கள். அந்த டைமில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நீங்கள் கொஞ்சம் மல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும். மறந்துடாதீங்க, தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எப்போவுமே லாஸ்ட்டு கொஞ்சமாக தயிர் ஊற்றி சேர்த்து பார்த்துங்க. சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். லாஸ்ட்டாக இந்த எண்ணெயெல்லாம் விட்டு சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.